செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக காவல்துறை டிஜிபி டி.கே. ராஜேந்திரனின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்றுடன் அவருடைய பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டு தற்போது அறிவிப்பு வெளியாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக டி.கே. ராஜேந்திரன் தொடர்ந்து வருகிறார். இந்த நிலையில் அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. டிஜிபி டி.கே. ராஜேந்திரனின் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகள் நீட்டித்து அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், தமிழக காவல்துறை டிஜிபியாக டி.கே. ராஜேந்திரனின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனுடைய விவரங்கள் என்ன? காயத்ரி, தமிழகத்தினுடைய உளவு பிரிவினுடைய டிஜிபியாக டி.கே. ராஜேந்திரன் இருக்கிறார். கூடுதலாக சட்ட ஒழுங்கு பொறுப்பையும் அவர் சேர்த்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பதவிக்காலம் இன்றோடு, அதாவது பணிக்காலம் இன்றோடு முடிவடைகிறது. இதனிடையில் தமிழகத்தினுடைய அடுத்த சட்ட ஒழுங்கு மற்றும் முக்கியமான பொறுப்பேற்கக்கூடிய சட்ட ஒழுங்கு டிஜிபியினுடைய பதவியை யார் பெறப்போகிறார்கள் என்பது குறித்து கடந்த ஒரு வாரமாகவே காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. அதற்காக யுபிஎஸ்சியினுடைய தேர்வு குழுவும் நேற்று டெல்லியில் கூடி இது சம்பந்தமான கோப்புகளை எல்லாம் ஆய்வு செய்தார்கள். தமிழகத்தினுடைய தலைமை செயலாளரும் அந்த சந்திப்பின் போது உடனிருந்தார். இப்படி பல அம்சங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. தற்பொழுது தமிழக அரசின் சார்பில் மொத்தம் யுபிஎஸ்சி தேர்வாணையத்திலிருந்து அனுப்பப்பட்ட பட்டியலில் ஒருவரை, அதாவது டி.கே. ராஜேந்திரனை தற்பொழுது டிஜிபி சட்ட ஒழுங்கு நிரந்தர பதவிக்கு நியமித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமான உத்தரவு தற்பொழுது 10:30 மணி அளவில் கையொப்பமாகி 11 மணி அளவில் வெளியாகி இருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகிருக்கிறது. எனவே இன்று காலை 11 மணி அளவில் டி.கே. ராஜேந்திரன் சட்ட ஒழுங்கு டிஜிபியாக, தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு டிஜிபியாக பதவி பிரமாணம் ஏற்க இருக்கிறார். இந்த நகர்வு மிகவும் குறிப்பிடத்தக்க நகர்வாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தினுடைய மூத்த காவல்துறை அதிகாரிகள் பட்டியலில் இவர் இருக்கிறார். இருந்த போதிலும் இவருக்கு முன்னாக அர்ச்சனா ராமசுந்தரம் IPS அவருடைய பெயர் இருக்கிறது. ஆனால் அவர் தற்பொழுது மத்திய அரசு பணியில் இருக்கிறார். இப்படி அதற்கு பிறகு கே. ராஜேந்திரனுடைய பெயர் இருக்கிறது. அவர் தற்பொழுது சிவில் CID என்று சொல்லப்படக்கூடிய துறையினுடைய டிஜிபியாக இருக்கிறார். அதற்கு பிறகு KP மகேந்திரன் டிஜிபி பதவியில் இருக்கிறார். அவர் தற்போது தமிழக காவல் பள்ளியினுடைய இயக்குநராக இருந்து வருகிறார். இப்படி 3 பேர் இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் டி.கே. ராஜேந்திரனுடைய பெயர் இருக்கிறது. தொடர்ந்து இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் ஒரு சரியான போட்டி இருந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்த டிஜிபி யார் என்பதில் தொடர்ந்து முக்கியமான அதிகாரிகள் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதே போல தமிழக அரசும் டி.கே. ராஜேந்திரனுடைய பெயரை தற்பொழுது பரிந்துரைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான உத்தரவுகள் இன்னும் சில மணித்துளிகள் வர இருக்கிறது. டி.கே. ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர். ஒரு முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரியாக தொடர்ந்து பதவி வகித்து வருகிறார். இவர் மீது தற்பொழுது எந்தவித பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டுகள் எதுவும் எழுந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இதெல்லாம் தமிழக அரசுக்கு மனதில் வைத்துதான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கும் என்று சொல்கிறார்கள். இதற்கிடையில் பான் குட்கா விவகாரத்தில் இவரது பெயரும், இதற்கு முன்னால் சென்னை காவல்துறை ஆணையராக இருந்த சார்ஜ் அவரது பெயரும் அடிபட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கிறதையும் நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும். இவரது பெயர் எப்படி 6 பேர் கொண்ட பட்டியலில் வந்தது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மத்திய தேர்வாணையத்தினுடைய பட்டியலிலே மொத்தம் 6 உயர் காவல்துறை அதிகாரிகளுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருந்தால் இவருடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்னும் சில மணித்துளிகளில் அதற்கான அரசு அதிகாரப்பூர்வமான உத்தரவு வர இருக்கிறது. 11 மணிக்கு அவர் பதவியேற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக காவல்துறை டிஜிபி டி.கே. ராஜேந்திரனின் பதவிக்காலம் இன்னும் 2 ஆண்டுகள் நீட்டிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மணித்துளிகளில் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மகாலிங்கம், ஏற்கனவே அவர் கூடுதல் பொறுப்பை வகித்திருக்கிறார். இந்த பதவிக்காலங்களில் அவர் செய்த பணிகள்லாம் என்னன்னா அது குறித்து நினைவு கூறுங்கள். டி.கே. ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் எளிமையான ஒரு காவல் உயரதிகாரி என்று சொல்ல வேண்டும். எளிதில் யார் வேண்டுமானாலும் அணுகக்கூடிய ஒரு காவல் அதிகாரியாக இருந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். காவலர்கள் குறை அல்லது காவலர்களுக்கான பிரச்சனை எல்லாம் அவர் கவனித்து வந்திருக்கிறார். தற்பொழுது காவலர் சங்கம் அமைக்க வேண்டும், அதே போல காவலர்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய அளவில் காவலர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருப்பதை பார்க்க முடிகிறது. சமூக வலைதளங்கள் மூலமாக
காவலர்கள் பல்வேறு கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். குறிப்பாக வரும் 6ஆம் தேதியன்று காவலர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் முதலமைச்சரை கோட்டையில் சந்தித்து அன்று காவல்துறை மானிய கோரிக்கை இருக்கிறது, எனவே அப்போது முறையிட இருக்கிறார்கள் என்றெல்லாம் தகவல் பரவி வருகிறது. இது குறித்து அவர் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார். இருந்த போதிலும் அவருக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை இது ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே ஒரு பக்கம் எளிமையானவராக இருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக இந்த விவகாரங்களை அவர் எப்படி கையாள போகிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது.